ஆண்டவரே, நீர் இறங்கி வருவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கட்டும். இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெண்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இருந்தாலும், ஆனால் வேதாகமம் அதிகமாய் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பெண்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் வலி நிறைந்தவர்கள், துக்கம் நிறைந்தவர்கள், வேதனை நிறைந்தவர்கள் என்று பொதுவாக நாம் சொன்னாலும், வழி தெரியாமல் இருக்கிற ஆட்கள் தான் பெண்கள் அதிகம். ஆமென். ஆண்களுக்கு எல்லா வழிகளும் தெரியும், பெண்களுக்கு இல்லையா? போகிறதுக்கு வழி சொல்லுங்கள். எதுக்கு எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க? எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை பாஸ்டர், அதனால் என்ன பண்ணுறோம்? வீட்டில் இருக்கிறோம். வருமானத்துக்கு வழி இல்லை. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தப்பிச்சா போதும் எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. திருப்பி பிறந்த வீட்டுக்கு போக முடியாது. அப்போ சகிச்சு வாழ்கிற வீட்டில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்தாலும், வேதம் அதை எப்படி பார்க்கிறது? வேதாகமத்தில் பெண்கள் எப்படி ஜெயித்தார்கள்? வேதாகமத்தில் அல்லது பெண்களை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்பதை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாய் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆனால் சில கட்டுப்பாடுத்தின் நிமித்தம் அல்லது குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அல்லது கல்ச்சர் என்று சொல்லுகிற பாரம்பரியத்தின் நிமித்தம் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டப்பட்டவர்கள் நிமித்தம் இருந்த பெண்கள் எப்படி அவர்கள் விடுதலை அடைந்தார்கள்? எப்படி அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும் இங்கே ஒரு பெண்ணை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்த புஸ்தகம் தான், வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமுடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொன்னான். சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். போதும். இங்க ஒரு பெண்ணை பத்தி யோசித்து பாருங்க. கணவனுக்கு 2 மனைவி, ஒரே வீட்டில் 2 மனைவி, கூட இன்னொரு மனைவியோடு சேர்ந்து வாழணும். அவளுக்கு குழந்தை இருக்குது, இவளுக்கு குழந்தை இல்லை. இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஊரார் மத்தியில் நடக்கும்போது, அது ஒரே மனைவியே இருக்கட்டும், பிள்ளை இல்லைங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு துக்ககரமான சூழல் என்பதை நாம் உணர வேண்டும். இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எல்லார் கையிலையும் குழந்தை இருக்குது, இந்த குறிப்பிட்ட ஆளுகிட்ட குழந்தை இல்லை. அப்போ எல்லாரும் அந்த குழந்தையை கொஞ்சும் போது, அந்த குழந்தையை தூக்கி வைக்கும்போது, பிள்ளை இல்லாத ஒரு தாய்க்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? ஆமென். அதில் கூட இன்னொரு மனைவி இருக்கும் பொழுது, தன் கணவனுக்கு 2 மனைவி, அதில் இன்னொரு மனைவிக்கு பிள்ளை இருக்குதே, அப்போ அவளுக்கு என்ன யோசித்திருப்பா? அப்போ எனக்கு தான் குறை. இது 2வது பிரச்சனை இல்லையா? ஒரே மனைவி இருந்தால் குழந்தை இல்லாட்டி சொல்லிடலாம், யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்,
தேற்றிக்கலாம். கணவன் சொல்லலாம், எனக்கு தாம்மா பாதிப்பு, உனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை மனைவி சொல்லலாம், இல்லைங்க எனக்கு தான் பாதிப்பு, உங்களுக்கு இல்லை. அப்படி அவங்கள ஒருத்தர் தேற்றிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ரூவன், ஏற்கனவே கல்யாணம் ஆகி பெலிலாள் என்கிற தன்னுடைய சக்களத்திற்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அன்னாளுக்கு இன்னொரு துக்கம், ஏன் சரீரத்தில் தான் ஏதோ பிரச்சனை, எனக்கு தான் ஏதோ பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தார். அப்போ யோசித்து பாருங்களேன். அப்போ இவன் சொல்கிறான், நீ ஏன் அழுகிற, நீ ஏன் சஞ்சலப்படுற, நீ ஏன் துக்கப்படுறன்னு சொல்லும்போது இது ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்ல. அல்லேலூயா. அநேக நாட்கள் அவள் இது மாதிரி சாப்பிடாமல் இருந்திருக்கிறா, அநேக நாள் இவள் துக்கமுகமாக இருந்திருக்கிறா, அநேக நாள் வேதனையாக இருந்திருக்கிறா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு பெலினாளுக்கு என்ன இருக்குது, குமாரரும். அப்போ ஒரு கணக்கு போட்டுங்க, ஒரு 3 குழந்தை, 3 பெண் 3 பெண் ஆனா ஒரு 6 குழந்தை பிறந்ததுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 2 வருஷம் கணக்கு வைக்கலாமா இல்லையா? அப்போ 12 வருஷமாய் இவளுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை அண்ணாள் மூத்தவளா இளையவளான்னு தெரியல, ஒருவேளை மூத்தவளாக தான் இருந்திருக்கும். குழந்தை இல்லைங்கிறதுக்காக தான் 2வது என்ன பண்ணியிருக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்போ அதுவும் உடனே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. மூத்தது கல்யாணம் பண்ணி ஒரு 4 வருஷம் வச்சு வெயிட் பண்ணியிருப்பாங்க, குழந்தை வருதா இல்லையா. அப்போ ஆக மொத்தத்தில் அண்ணாளுக்கு கல்யாணம் ஆகி 15-16 வருஷம் இருந்திருக்கும் குழந்தை இல்லாமல் இல்லை. யோசித்து பாருங்கள். அப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, வருஷந்தோறும் அவன் பலியிட வருகிறான். வாசிங்க இந்த வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய். யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் வேதத்தில் உடனே படிச்சிடறோம். அவங்க கோயிலுக்கு போனாங்க, அண்ணா மனங்க சேர்ந்து அழுதா உடனே குழந்தை வந்துருச்சு. இல்லை 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 இல்லை, பல வருஷமாக பலி நடக்குது, பல வருஷமாக அவள் சபைக்கு போயிட்டு இருந்தா, பல வருஷமாய் இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. வேதம் எப்போதும் வீட்டில் இருக்கும். நீ சபைக்கு வருஷங்களாய் வந்திருக்கலாம், ஆனால் அண்ணா அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். ஹல்லேலூயா. சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கும்போது அன்னாள் எந்திரிச்சு போனான். வாசிங்க. அன்னாள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை எண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளிலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். நேத்து ஜெபிச்சது போல அல்ல இன்னைக்கு. இன்னைக்கு கேட்கிற தேவ ஜனமே, நீங்க ஒருவேளை நீங்க பல கடினமான சூழ்நிலையில கடந்து வந்திருந்தாலும் அன்னாளுடைய சூழ்நிலையை காட்டிலும் மோசமான சூழ்நிலை இல்லை. ஹல்லேலூயா. அண்ணாவுடைய பெயின்ஃபுல்லை காட்டிலும் மோசமான பெயின்ஃபுல் உங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த அண்ணா ஒன்று செஞ்சா, பெலினா அவளை நெருக்க பெலினால் அவளை வேதனைப்படுத்த அவள் தெய்வத்தை நோக்கி நகர்ந்து வந்தாள். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நீ தெய்வத்தோடு அடுத்து வருவதற்கு, தெய்வத்தை இன்னும் கிட்டி சேர்வதற்கு, தெய்வத்தோடு இன்னொரு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். எதையும் பார்க்காதீங்க. அதிகாலையில் நீ முழங்கால் படியிடு. ஹல்லேலூயா. நேர் முழங்கால் படியிடு. உன் கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றிவிடு.
ஒருவேளை அங்கே ஏலி இருந்ததுனால கேட்டான், நீ குடித்து வெறித்திருக்கிறாயா என்று சொல்லி. ஒரு குடித்து வெறித்த ஒரு குடிகாரி எப்படி பண்ணுவாளோ அந்த அளவுக்கு மனம் கசந்து. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த சாவு வீட்டில் தன்னை அறியாமல் பண்ணுவாங்க. சாவு வீட்டில் ரொம்ப துக்கிச்சு அழுவாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப துக்கமாக இருக்கும். அவங்க சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களா, அழுது அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிச்சான்னு தெரியல, ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்லுவாங்க. அவங்க மார்பிள் அடித்து கொள்வாங்க. அதை யாராலையும் சகிக்க முடியாது. ஒருவேளை அண்ணால் அப்படி பண்ணுறதை பார்த்து இவன் சொல்றான், நீ குடித்து வெறித்திருக்கிறாயா என்று சொல்லி. இல்லை, நான் என் இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் தேவ சமூகத்தில் நான் ஊற்றி விட்டேன். உன் இருதயத்தில் இருக்க என்னென்ன துக்கம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் நீ ஊற்ற ஆரம்பித்தால், தேவ சமூகத்தினுடைய துக்கத்தை சொல்ல ஆரம்பித்தால், எந்த மனுஷன்ட்டையும் சொல்லாத. அவள் கணவன் பக்கமே போகலை. யோசித்து போகிறேங்க, கணவனை டார்ச்சர் பண்ணல, இனி எனக்கு குழந்தை கூடன்னு கேட்கல, அவனை தொல்லப்படுத்தலை. அவள் தேவ சமூகத்தில் தேடி வந்தாள். அவருடைய ஃபோக்கஸ் இன் காட். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் பெண்களுக்கு வேணும். நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் தான். அல்லேலூயா. உனக்கு உத்தம புருஷன் ஆண்டவர். ஆமென். உன்னதமான மணவாளன் உங்களுக்காக வரக்கூடிய பிரைட். நம்மெல்லாம் பிரைட். அல்லேலூயா. அவர் உன்னை நோக்கி வருவார், உன்னை தேடுகிறார், உன்னுடைய சத்தத்தை கேட்க அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அன்னாளுடைய அந்த துக்கத்தை பார்த்து, அன்னாளுடைய வேதனை பார்த்து ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அன்னாளுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இந்த அன்னாள் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறா பாருங்க. அன்னாள் சொல்லுகிற வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, உன்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, என் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவைகளோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்க. பாருங்க, அவள் தீர்க்கதரிசியாய் மாறுகிறாள். பின் வரும் காரியத்தை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் அன்னாள் மாற்றப்படுகிறாள். அன்னாவுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அன்னாவுடைய வார்த்தை வாழ்த்து செய்தி அல்ல. அண்ணாவுடைய செய்தி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தர் பாதாளத்தில், வாசிங்க, அவர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஆமென். அதிலிருந்து ஏறி வர பண்ணுகிறவர் கர்த்தர். தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். 10வது வசனம், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து, ஆமென், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று இயேசு 2ஆம் முறை வந்து ராஜாவாய் வீற்றிருக்கிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை ஃபெயிலியர். எத்தனை வருஷம் நீ துக்கமுகமாய் இருக்க போகிறாய்? ஒரே விஷயத்துக்காக யோசித்து பாருங்களேன். அவன் அதிலிருந்து மாறுபடுகிறாள். என்னன்னு சொன்னால், முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, அன்னாள் தன் இருதயத்தெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. நமக்கு வேதம் சொல்கிறது, நீயோ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு
நம்ம காலையில் தெரியப்படுத்தி திருப்பி சாயங்காலம் திருப்பி துக்கமாக இருப்போம். திருப்பி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்போம். ஆண்டவர் சொல்வார், இப்போ தானே அப்ளிகேஷன் வந்துச்சு, ஒரு அப்ளிகேஷனுக்கு தானே இது பண்ண முடியும். அப்ளிகேஷன் பரிசீலனை வந்ததுக்கப்புறம் திருப்பி நீ எப்படியே வந்து என்ன பண்ணுறது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. வாட்டவர் என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்குனாலும் ஆண்டவர் சொல்கிற விஷயம், நீ எங்கிட்ட சொல்லிவிட்டு நீ சும்மாரு. நம்ம சொன்ன மாதிரி இருக்கணும். ஆமேன். ஒரு அதிகாரிகிட்ட இல்லாட்டி ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு முதலமைச்சர்கிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் அந்த பதில் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஆனால் இந்த ஆண்டவர் நீ காத்திருக்கிறியா இல்லையான்னு உன் இருதயத்தை பரிசோதிக்கிறார். உன் இருதயத்தில் திருப்பி அங்கலாய்ப்பும் வேதனையும் துக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் கன்சிடர் பண்ண மாட்டார். சொன்னால் நம்பி அப்படி விட்டுறணும். அல்லேலூயா, ஆமேன். அன்னாளை போல தேவ சமூகத்துக்கு நீங்கள் மாறுகிறவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு ஆளை நான் காமிக்கிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் வாசிங்களேன். 2-3. மாகூனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும். அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் அவள் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துரோகிரதனமாய் இருப்பான். அவன் காலேப்புடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியே வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது. 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவ எப்படி மகா புத்திசாலி ரூபவதி. இந்த வெள்ளையா இருக்கிற பிள்ளைய கருப்பா இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன சொல்லுவாங்க? கிளிய போய் இந்த என்னது குரங்கையிலே நீ கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்களா? கேட்டிருக்கீங்களா இந்த பழமொழி? கிளியை பிடிச்சி இந்த சொல்லுங்க. ஆனால் பெண்ணை பொறுத்தளவு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கிளி தான் பொதுவாக சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனால் ஆண்கள் முரடராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? குரங்குன்றுவாங்க. எப்படி கம்பேர் பண்ணி வச்சுருக்காங்க? இவள் மகா ரூபவதியாக இருக்கிறாள், மகா புத்திசாலியாக இருக்கிறாள். ஆனால் அவன் புருஷன் ஒரு பைத்தியக்காரன். என்னது? துரோகிரதம் பண்ணுறவன். என்னது அப்படின்னு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறவன். என்னது? ஏங்க இது இப்படி வச்சுங்க? அப்படி தாண்டி வைப்பேன். வாங்க போகலாமா? நீ சொன்ன நான் வரணுமா? யோசி. இப்படி பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஆள் உங்ககிட்ட? சொல்லுங்க. என்ன பாஸ்டர், எங்கள் வீட்டு பிரச்சனை இப்போ தான் கரெக்டாக என்ன பண்ணுது வருது. எல்லோரும் கொஞ்சம் பைத்தியம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? பயங்கர. அவனை பற்றி சொல்லப்பட்ட வசனம் என்ன? வாசிங்க. அவன் என்னது பாருங்க, அதை மறந்துட்டேன். முரடன். என்னது? எப்போ அடிப்பான்னு சொல்ல முடியாது. முரடன் என்ன சொல்லுவாங்க? எப்போ கண்டிப்பாக அடிப்பான். அடுத்து துரோகிரதனாய் இருப்பான். அவன் காலேப்புடைய சந்ததியான். அப்போ இவனுடைய கேரக்டர் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ சாயங்காலம் லேட்டாக வர்றதே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபோன் பண்ணி பேசாமல் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்காதது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே ஒருத்தி நரக வேதனைப்பட்டு இருக்கா அபிகாயில். அவளுக்கு கேட்குறதுக்கு உதவி செய்வதற்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அபிகாயிலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நான் பேசுகிற வசனத்தை உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் இசைஞ்சு அதை பொருத்தி போங்க. அப்போ அபிகாயிலுடைய வாழ்க்கையில் இப்போ ராஜா ஆள் அனுப்புகிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணியும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொருளும் அந்த நாபாலுடைய வீட்டில் போய் வாங்கிட்டு வா. தாவீதை எல்லாத்துக்கும் தெரியும். சமஸ்த இஸ்ரவேலில் கோலியாத்தை 5 கூழாங்கல்லினால் அடித்து கொன்ற தாவீது என்பது எல்லாருக்கும் தெரியும். தாவீதை தெரியாத ஆள் யாராச்சும் இருக்குமா? ஆனால் இவன் தாவீதுக்கு ஆட்களுக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுங்களா?
தாவீதுடைய ஆளுகள் வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க, வாசிங்க. தாவீது 10 வாலிபரை அழைத்து 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும். என்ன சொல்றாரு தாவீது? உமக்கு சமாதானம் இல்ல, நீர் வாழ்க. அவங்க போய் திட்டி அடிச்சு ஏதாச்சும் வாங்கிட்டு சொல்றாரா? ஒண்ணுமே இல்ல. நீங்க போய் என்ன சொல்லுங்க? நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர்க்கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தி. இவங்க சொல்றாங்க, உங்க ஆட்கள் எங்க கூட தான் இருந்தாங்க, நாங்க அவங்களுக்கு ஒரு பொல்லாப்பு செய்யல, உங்க ஆட்களை நாங்க தான் என்ன பண்றோம் பத்திரமா. இவங்க செஞ்ச உதவி சொல்றாங்க. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் உதவி தேவை, கொஞ்சம் சாப்பாடு அவங்க வீட்டில் தேவை. அவங்க போய் சொல்றான், நீங்க வாழ்க, உங்க குடும்பத்துக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உங்க ஆட்கள் எங்க கூட தான் இருந்தாங்க, அவங்கள நாங்க என்ன பண்ணோம் நல்ல விதமா பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், அப்ளிகேஷன் கேட்குறான். பாசிங்க. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும். நீங்க உங்க வீட்டுக்கு உங்க வேலைக்காரங்க கிட்ட கூட கேளுங்க, அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும். நல்ல நாளிலே வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதே உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாவிலிடத்தில் சொல்லி பின்னொன்று பேசாதிருந்தார்கள். அத இத்தனையும் சொல்லிட்டு பேசாம இருக்காங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னு நாபால் இப்ப யோசித்து பாருங்க. உங்க வீட்டுக்கு வந்து பிச்சைக்காரன் கூட எப்படி கேட்குறான்? பிச்சைக்காரனுக்கு ஏன் சோறு கிடைக்குது தெரியுமா? மா தாயே அப்படின்னு சொன்னாலும் என்ன இருக்குது? சோறு கொடுமான்னு கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஒரு பயங்கர தாயே அம்மான்னு சொல்லும்போது மனசு இலகும். இவனுக்கு போய் சொல்கிறாங்க, நீர் வாழ்க, உன் வீட்டுக்கு சமாதானம், உன் குடும்பத்துக்கு சமாதானம், உங்கள் ஆளுகளை பாதுகாத்தோம், ஒரு பொருள் கூட காணாமல் போல, உங்கள் ஆளுகிட்ட கேளுங்க, எங்களுக்கு ஒரு சகாயம் வேணும், இந்த நல்ல நாளில் வாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, நல்ல நாளில் வந்திருக்கோன்னு சொல்லும்போது இவர் அதுக்கு பதில் சொல்கிறார். ஏற்கனவே இவன் பேர் என்ன? முரடன், துரோகிரதம் பண்றவன். இவன் பதில் சொல்றான் பாருங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? அவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. இன்னைக்கு இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு சுத்தரவன் நிறைய பேர் இருக்கான். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்க்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத எவனு தெரியாதவனுக்கு நான் எதுக்கு கொடுப்பேனோ என்றார். எப்படி இருக்கும் பேச்சு? யோசித்து பாருங்க. இப்போ மனைவி வீட்டில் இல்லை, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். இதை போய் தாவீதுக்கு சொன்ன உடனே தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றார். எட்ரா வாழ பாத்திரலாம். இன்னைக்கு இவன் யுத்த வீரன், சிங்கத்தை 2 கிழித்து போட்டவன், கோலியாத்தை கூழாங்கல்ல வீழ்த்தினவன். தாவீது ஒரு பயங்கரமான யுத்த, அவனை ஜெயிக்க முடியாது. அவன் என்ன சொல்றான்? பட்டயத்தை எடு. இப்ப இவன் போயிட்டு இருக்கான். யார? நாபாலை கொல்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? போயிட்டு இருக்கான். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தாங்க. நாங்கள் வெளிகளில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள்
ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவரு மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது அபிகாயில், யோசித்து பாருங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டை வாழும்போது அவள் புத்திசாலியாக இருந்தாள். ஹல்லேலூயா. அவள் தெய்வத்துக்கு பயப்படுகிறவளாக இருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அவள் புருஷனுக்கே தெரியாம ஒரு விஷயத்தை பண்றா. அவள் அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 ஆட்டையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தார். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகம் குப்புற விழுந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். என்ன சொல்றா புருஷனை பத்தி? பேலியாளி என்ன சொல்றா? நாபால் என்னும் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவனை ஒரு பொருட்டா என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. நாபால்னா பைத்தியமா? என்ன சொல்றா? ஆண்டவனே, அவன் பேர் எப்படியோ ஆளும் அப்படித்தான், அவனுக்கு கொஞ்சம் பைத்தியமும் இருக்குது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும். பாருங்க, இங்க தாவீது அபிகாயில் நாபேல்னு பார்க்காதீங்க. குடும்ப பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது ஒரு பெண் தாவீது இடத்துல நீங்க ஆண்டவரை பொருத்தி பாருங்க. அல்லேலூயா. அவள் அதிகாலையில் எந்திரிச்சு தாவீது இடத்துல போய் அவள் முகங்கப்புற விழுந்தது போல, யூ ஹாவ் டு சரண்டர் டு காட். குடும்பத்தில் 1000 சூழலை வந்தாலும் 1000 போராட்டம் வளர்ந்தாலும் புருஷனை காட்டிலும் நீங்கள் தீவிரமாய் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓட வேண்டும். வீட்டுக்கு ஒரு பொல்லாப்பு வரப்போகுது, புருஷன் சரியில்லை, ஒருவேளை குடிகாரராக இருக்கிறாரு, மோசமானவராக இருக்கிறாரு. இவன் திருப்பி தாவீதை விட்டு போய் அங்கே பார்க்கும் பொழுது அவன் முழுவதும் குடித்து வெறித்து படுத்திருந்தான். ராத்திரி சொன்னால் கூட அவனுக்கு புரியாதுன்னு சொல்லி காலையில் புத்தி தெளிந்தோன்னு இவன் சொல்கிறா, பட்டயத்தோடு தாவீது வந்தார், நான் இப்படிலாம் பண்ணி காப்பாற்றி வச்சேன். அந்த மன கலக்கத்திலேயே 10 நாள் கழித்து அவன் செத்து போயிட்டான். ஒருவேளை அன்றைக்கு தாவீது கொள்றதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை அடித்து கொண்டுட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலை, கணவன் ஒரு சரியான அனுபவத்தில் இல்லை, அல்லது ஒரு தவறான வழியில் போகிறாரு, டோன்ட் ஃபைட் வித் ஹிம். அவரோட சண்டை போடாதீங்க. நீங்கள் விழுக வேண்டியது ஆண்டவர் சமூகத்துக்கு. ஆண்டவரே, இந்த பாதகம் என் வீட்டில் வராமல் இருப்பதாக, இந்த பாதகம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வராமல் இருப்பதாக நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. வழிகளை மாற்றுகிறவர் அவர், புதிய வழியை கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல அபிகாயில் வேற மாதிரி நடந்தால் என்ன இருக்கும்? அபிகாயில் இதை கேட்டு பேசாமல் இருந்தால் என்ன இருக்கும்? அபிகாயிலும் கொல்லப்பட்டிருப்பாள். கோபம் எல்லார் மேலேயும் தானே வரும்.
யோசித்து பாருங்களேன், அபிகாயில் வீட்டில் இருந்தால் தாவீது ஒரு 15-20 நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருப்பான். ஏன்னா சொல்லி திருப்பி இவங்க போகிற அந்த 1 hour ஜேர்னி தான். ஆனால் அபிகாயில் திருப்பி வேகமாய் ஓடி வந்த, நீ ஆண்டவர் சமூகத்தில் வேகமாய் ஓடு. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. முதல்ல பார்க்குற குழந்தை இல்லை, இங்கே ஒரு மோசமான ஹஸ்பண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஹஸ்பண்ட், சப்போர்ட் பண்ணாத ஹஸ்பண்ட், நீங்கள் சொன்னாலும் கேட்காத ஒரு ஹஸ்பண்ட். ஆனால் நீ விழ வேண்டியது ஆண்டவர் சமூகத்தில், கணவனுடைய சமூகத்தில் அல்ல. இந்த நாபாலை திருத்த முடியுமா? யோசித்து பாருங்கள். அபிகாயில ஏன் புத்திசாலின்னு சொல்கிறாங்க? சொல்லுங்க, அபிகாயில் ஏன் புத்திசாலியானா? திருத்த முடியாத ஹஸ்பண்டை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை அவ, ஃபெயிலியர். சொல்லுங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 30 வயசில் வந்தார் அவர். 30 வயசில் அவங்க அம்மாவே மாற்ற முடியாமல் தோற்று போனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்திருக்குது. நீ காதல் வேகத்தில் என்ன நினச்சிட்ட, அதெல்லாம் மாற்றிடலாம், 1 வருஷம்தான் பாருங்கள் அவர் எப்படி நான் டாப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவர் அப்படி தான் இருப்பார். நாய் வாழை நிமித்த முடியுமா? சொல்லுங்கள். இன்பமாக இருக்குமே இப்படி பேசும்போது, பாஸ்டர் பாருங்கள் எப்படி. திருத்த முடியாது, அவங்கள மாற்ற முடியாது. ஆண்டவர் மாற்ற முடியும். ஆண்டவர் மனக்கலக்கத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் பயத்தை கொடுக்க முடியும். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க 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 ஆண்டவர் அவர்களுக்கு தேவ பயத்தை கொடுப்பார். ஒரு சரியான பாதையில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் விழ வேண்டியது ஆண்டவர் சமூகத்தில். அதுக்கு we have to prepare the time. வழுக்க டைமை பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி டைம் வச்சு ஜெபம் பண்ணணும். காலையில், மத்தியானம், சாயங்காலம் ஒரே விஷயத்துக்கு ஒரே கேள்வியாய் ஆண்டவர் சமூகத்துக்குள்ள போகும்போது அவர் சொல்வார், உன் ஜெபம் என் காதில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டியது. இப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இப்படி பேசாமல் இருக்கிறாரு. இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவர் ஒரு மைக் வச்சுருப்பார் மேலே பரலோகத்தில், இப்படி வச்சுக்கலாம். எல்லாருடைய மைக்கும் அங்கே வேலை செய்யாது. பார்ப்பார், அவன் மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணு, என்ன ஜெபம் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லும்போது இல்லையா, இப்போ சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆண்டவர் அப்படியே இருக்கிறாரு பேசாமல். தேவதூதன் கூட சொல்லுவான், ஆண்டவரே பாருங்கள் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது போல் இருக்குது, கொஞ்சம் நம்ம என்ன உதவி. தேவதூதன் வேண்டாம், ஆண்டவர் அங்கே தான் இருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவரே இந்த ஒரு விசை ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் நீடிய பொறுமையாக இருப்பார். நீ சொல்கிறதெல்லாம் கேட்பார். ஆனால் எத்தனை நாள் கேட்பான்னு அவர் பார்த்துட்ருப்பார். அப்படி நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க கேட்டோன்னு வாங்கி கொடுத்துடணும். பிள்ளைங்க கேட்டோன்னு வாங்கி கொடுக்குறவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். தங்கள் தைரியமாக கை தூக்குறாரு. அவர் சொல்ல, எனக்கு மனசு இருக்குது மகனே, உனக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் உனக்கு வாங்கி. உண்மையாலுமே பதில் பண்ணியிருக்காரு. ராஜேஷ் எத்தனை வயசில்? 19 வயசில் கூப்பிட்டு போயிருக்காரு ஒரு வீட்டுக்கு, ஒரு சீர் வீட்டுக்கு. சொன்னாராம், இந்த பிள்ளை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், அடுத்த வருஷம் கல்யாணம்னு. பாஸ்டர் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ்டர், எங்கள் அப்பா எனக்கு இப்போவே, நாங்கள்லாம் 30 வயசு ஆனாலும் எங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல. மறைமுகமாக சொன்னாலும் கூட எந்த அப்பாவும் பாருங்க. ராஜேஷ் போன வாரம் சொன்னபோது உடனே பண்ணிடலாம் பாஸ்டர் தான் சொல்கிறார். ராஜேஷ் சொல்கிறார், வேண்டாம் பாஸ்டர் இன்னும் 2 வருஷம் தள்ளி போகட்டும். நல்ல விஷயந்தான், மோசமான விஷயம் இல்லை. வேறு சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்டால் உடனே செய்கிறதுக்கு நீங்கள் ரெடி இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்றைக்கி முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் உடனே நாளைக்கு எல்லாம் சகலமும் மாறிடணும். அவருக்கு தெரியும் நீ இன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. இனி எந்த காலத்தில் உன்னை நான் பிடிக்க முடியும்? உன் ஜெபத்தை நான் கேட்குறதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகும். சாவு வீட்டில் தான் அப்புறம் ஜெபம் பண்ணணும். அந்த ஒரே சாட்சி சொல்லுவாங்க, இந்த அக்கா நல்லா சர்ச்சுக்கு போனாங்க இங்கே. அதுக்கு இடையில பேச்சுவார்த்தையை, ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை ஆண்டவர் கூட நீ வைக்காத தான் இந்த பிரச்சனையை. உன் டைம் எல்லாம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுற? ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பு இல்லையா? பேச வேண்டிய ஆண்டவர்கிட்ட பேசாமல் உன் சத்தத்தை எல்லாம் அந்நிய ஜாதிகளிடத்துலையும் அந்நிய ஜனங்களிடத்துலையும் சினிமாக்கும் அதுக்கு இதுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பிரச்சனை இப்போ தானே வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். ஆண்டவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுவார். ஏற்கனவே இங்கே எரிஞ்சிட்ருக்கோம். சாயங்காலம் சமாதானம் ஆகலான்னு பார்த்தா சாயங்காலம் புதுசாக ஒரு பிரச்சனை வேறு ரூபத்தில் என்ன பண்ணியிருக்கோம் வந்திருக்கோம், பெருசாக எரிச்சு விடுவார். எதுக்கு? நீ வா, தீக்குள்ளேருந்து எங்கே வெளியில் எங்கிட்ட வா. ஆண்டவர் சமூகத்துக்கு அபிகாயலை போல நீ போக வேண்டும். அல்லேலூயா. 3வது ஒரு ஆள் டைம் இல்லை, ரூத்.
கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் புருஷன் செத்து போயிட்டான். அவள் விதவை, 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. நகோமி மட்டும் இருக்கிறா. நகோமியை பின்பற்றி வருவதற்கு 2வது மருமகளுக்கு விருப்பம் இல்லை. நீ போன்னு சொன்னா அவள் போயிட்டா. ரூத் வரேங்கிறா. ரூத்தை இவ போ சொல்கிறா, வேண்டாம், உனக்கு வாலிபம் இருக்குது, நான் கிளவி, என் கூட வந்து உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது, நீ திரும்பி போ. இல்லை, அவள் சொல்கிறா, இல்லை என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நீ போகிறத பற்றி என்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க, நான் உன்னை பின்பற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவள் நகோமி கூட இருந்து நகோமி சொல்கிறதெல்லாம் கேட்டு நகோமி போவாசை கல்யாணம் பண்ணும்போது அதுக்கும் சம்பவித்து இன்றைக்கி அந்த ரூத்தை வேதத்தில் எங்கே தெரியுமா போட்டிருக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். போவாசும் ரூத்தும் சேர்ந்து தான் தாவீதுடைய தாத்தாவை பெற்றிருக்காங்க. தாத்தாவுக்கு தாத்தா. யோசித்து பாருங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. இங்கே சொல்லப்பட்ட எல்லா அபிகாயில்னு ஒரு 100 பேர் இருக்கும் தெரியுமா? எனக்கிட்ட 1,00,000 பேர் இருக்கும் இந்த உலகத்தில். ரூத்துங்கிற பேர் ஒரு 1,00,000 பேர் வச்சுருப்பாங்க. அன்னாள்ங்கிற பேர் பாருங்க, அண்ணாலாமா இருக்காங்க, எதுக்காக வச்சுருப்பாங்க? படிப்பறிவு இல்லாத அந்த காலத்தில் அண்ணாலாமான்னு எதுக்கு பேர் வச்சுருப்பாங்க? அன்னாள் என்ன செய்தாங்கிறது தான் முக்கியம். ஏன் பெயர்களை சுட்டுறாங்க? அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க, அவங்க எதை சாதிச்சாங்க? அன்னாள், அபிகாயில், ரூத், இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது தெரியுமா? இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். அவங்க செய்த உன்னதமான அனுபவங்கள். ஹல்லேலூயா. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மகதேனா மரியாள். வேதம் சொல்லுகிறது 7 பிசாசு நீங்கின மகதேனா மரியாள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் பாதத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் காலில் ஊற்றி தன் தலைமயிலாக தேடினாலாமா. அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த பாவியான ஸ்திரீ ஏன் இங்கே வந்தான், இந்த பாவியான ஸ்திரீ ஏன் இந்த ஆண்டவரை பார்க்க வந்தான்னு சொல்லி பாவி அந்த ஊர்லேயே பாவியான ஸ்திரீன்னு சொல்லியிருக்குது. என்னது? அந்த ஊர்லேயே பாவியான ஸ்திரீ. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறதை கையும் களவுமாய் பிடித்து கல்லெறிய வந்தாங்க. அந்த ஸ்திரீ இயேசுடைய பாதத்தருகில் உட்கார்ந்துருந்தா. அவர் உங்கள் எவன் தவறு செய்யாதவனாக இருக்கிறானோ அவன் கல்லெறியக்கிறவன் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. வேதத்தில் திரும்பி பார்த்தா அது எல்லாம் மகதேனா மரியாளை தான் குறிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. பாவியான ஸ்திரீ. ஏன் பாவி? அப்பா அம்மா 2 பேரும் சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. ஒரே தம்பி லாசரு, தங்கச்சி மார்த்தாள். ஒருவேளை அவள் உபச்சாரம் செய்கிறவளாக இருந்திருக்கலாம், அவள் ஒரு பாவியாக இருந்திருக்கலாம், வீட்டுக்கு வருமானத்துக்காக அவள் செய்திருக்கலாம். ஆனால் அவளுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. அவளுடைய சூழ்நிலை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆனால் இயேசு பெத்தானியா ஊருக்கு போகும்போது, அவங்க வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லும்போது, அந்த மகதேனா மரியாள் இயேசுடைய பாதத்தை விட்டு எங்கேயுமே போகலை. வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னை விட்டு எடுபாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அடுத்து லூக்கால சொல்லப்பட்டிருக்கு, இயேசு எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போகிறாரோ பின்னாடியே மகதேனா மரியாள் ஒரு 7 லேடிஸை கூப்பிட்டு காசு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இயேசு எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போகிறாரோ அங்கே சாப்பாடும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மகதேனா மரியாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறுகிற எல்லா இடத்திலும் உன்னை நினைவு கூறுவார்கள். நீ எனக்காக செய்த எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் இயேசுவை குறித்து சொல்லும்போது மகதேனை குறித்து சொல்லப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இயேசுடைய தாயார் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் அறையும் பொழுது கடைசி வரைக்கும் தூரத்தில் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தது மகதேனா மரியாள். அடுத்து குளிமேட்லேயும் நிற்கிறான். அவர் அடக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுறா? கூட யார் இருக்கா? மகதேனா மரியாள். அடுத்து ஓய்வு நாள், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. பாருங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு சீஷர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ப்ரெசண்ட்டாக நிற்கிறான். தேடுனா மகதேனா மரியாளை போல் தேடணும். தெர் இஸ் நோ அதர் சான்ஸ். நீங்கள் வாழணும்னு சொன்னால், நீங்கள் இயேசு கூட ஐக்கியமாக இருக்கணும்னு சொன்னால், மகதேனா மரியாள் எப்படி இருந்தாலோ அப்படி இருக்கணும். அதுதான் உன்னதமான அனுபவம். மகதேனா மரியாளை போல ஒரு சிறந்த ஒரு ஆளை இந்த வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட அந்த தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி துடைக்கிறான். விரல் அதை விற்றா அநேக யூதா சொல்கிறான், ஆண்டவரே இதை விற்றா 300 காசுகளுக்கு வந்துடும், ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறார். இல்லை, அவள் தன்னுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுறா? அவள் கழுவுறா. அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இயேசுனா. 3ஆவது நாள் கரெக்டாக போய் சிலுவையில் நிற்கிறா. அந்த கல்லறை திறக்கப்பட்ட இடத்துல தோட்டக்காரன் நினச்சி போய் கேட்குறா, ஐயோ நீர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டால் என்னிடத்துல திருப்பி கொடு. அவர் சொன்னார், மரியாளே மரியாளே. உடனே இவர் சொல்கிறார், ரபுனின்னு திரும்பி பார்க்குறா. ஏன்னா மரியாளேன்னு சொல்லி அழகா இயேசுவை தவிர வேறு யாரும் அவரை கூப்பிட முடியாது.
அவள் இயேசு கூப்பிடுகிறத கரெக்டாக திரும்பி ரபுனி என்று திரும்புகிறா. ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. உடனே கட்டி பிடிக்கிறதுக்கு வேகமாக என்ன பண்ணுறா, வர்றா. இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, நான் இன்னும் பரமேறி போகவில்லை, நீ என்னை தொடாதே. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவள் சீக்கிரம் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். 24 மணி எதை நினச்சிட்டு இருப்பா, என் ஆண்டவர் என் ஆண்டவர். ஏன்னா அதுக்கப்புறம் மகதேனா மரியாதை பற்றி எங்கேயுமே பெரிய எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லை. அவள் ஊழியம் பண்ண மாதிரியோ அநேக இடத்துக்கு போன மாதிரியோ எங்கேயுமே இல்லை. அப்போ அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். அப்போ அவன் ஏன் வாழ்க்கை வெறுத்து போயிருந்தான், தான் பாவி என்று இருந்தா, தனக்கு விமோச்சனமே இல்லைன்னு இருந்தா, இந்த நரகத்திலிருந்து யார் என்னை வெளியே எடுக்க முடியும் என்று சொல்லும்போது இயேசு அவனை அங்கிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில் என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் பைபிளை கீழே வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல எப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சமர்ப்பணம் பண்ணுங்க. நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும், ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லை, ஒரு ஆளுக்கு புருஷன் பைத்தியம் தவறான ஆள், ஒரு ஆளுக்கு புருஷன் செத்துட்டான் அவ விதவை, ஒரு ஆள் கல்யாணம் ஆகலை பாவியான ஸ்திரீ. இந்த 4 கேட்டகரியை நீங்கள் பாருங்கள். நீ என்னவாக போகிறாய்? நீ தேட வேண்டியது இயேசுவை. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை நீ எங்கே மிஸ் பண்ணிட்ட? நீ வந்த வழியில் மிஸ் பண்ணாததை ஒன்று மிஸ் பண்ணிட்ட. உலக பொருளுக்காக ஆண்டவரை நஷ்டப்படுத்திட்டியோ? மரியாள் பிஸியா இருந்தா, மார்த்தாள் ஆண்டவரே நீ பாருங்க அவ வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிற, என் கூட அவளை கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், இல்லை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவ தெரிந்து கொண்டா. ஆனால் மார்த்தாள் தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ எங்க விட்ட, எங்க தொலைச்ச? யாருக்கு கிடைக்காத ரட்சிப்பு ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு. ரட்சிப்புனா என்னன்னு அநேகருக்கு தெரியாது இருக்கும் பொழுது உனக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியுமே. எத்தனை காலம், இன்னும் எத்தனை வருஷம் மாறக்கூடாத, மாற முடியாத உன் கணவனுக்காக உன் வாழ்க்கையை நீ ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? உன் கணவன் மாற வேண்டும் என்று சொன்னால் you have to focus God. ஆண்டவர் உன்னை சண்டை போடுறதுக்கு அழைக்கல, உன்னை துக்க முகமாவே இருக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. உனக்காக எனக்காக என் பிள்ளை என் வாழ்க்கை அதுக்கு இல்ல. நீ ஆண்டவருக்கு வழியை உருவாக்க முடியும் தெரியுமா? கணவனுக்கு கீழ்ப்படி, வேற ஒண்ணு சொல்லல, அது வேற. கணவனுக்கு எல்லா உதவியும் செய்ய, ஆனா அங்கிருந்து நீ அன்பை எதிர்பார்க்காத. நீ பார்க்க வேண்டிய எதிர்பார்க்க அன்பு ஆண்டவர் இடத்துல இருந்து. ஒரு விஷயம் இன்னொரு முறை இந்த முட்டாள்தனத்தை உங்க வாழ்க்கையில பண்ணாதீங்க சிஸ்டர். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நீ எப்ப அவருடைய வேலை செய்வன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். 24 மணி நேரம் வீட்டில் சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு அல்ல உன்னை அழைச்சது. இன்னொருத்தருக்கு நீ உத்தரவாதி அல்ல. என்னமோ நடந்துட்டு போகட்டும். You don't worry about. உனக்கு குறிக்கப்பட்ட காலம் குறைவு. நீ ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற. உன் கணவன் அப்படி ஆகணும் இப்படி நினைக்காத. கணவனை மாற்ற நினைக்காத, மாற்ற முயற்சி பண்ணாத. அவங்க மாற மாட்டாங்க. ஆனா அவங்களும் மாறணும்னு சொன்னா ஆண்டவர் கருணை வைக்கணும். நீ ஒன்று பண்ணு. அன்னால் தன் இருதயத்திற்கெல்லாம் ஊற்றுனது போல ஆண்டவர்கிட்ட இருதயத்தெல்லாம் போய் நீ ஊற்று. அபிகாயில் தார விழுந்து தாவீதுடைய காலை பிடிச்சு கதறது போல நீ ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து பாதத்தை விழுந்தாலும் ரூத் எப்படி ஃபாலோ பண்ணி வந்தாலோ, குருட்டுத்தனமா எப்படி நம்பி வந்தாலோ அதே போல ஆண்டவரை நம்பு. மகதேனா மரியாள் ஆண்டவர் எங்கெல்லாம் போனாலும் பின்னாடியே போவா. ஒப்புக்கொடு.
எந்த நிலையில் நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழலில் நீ இருந்தாலும் உன்னை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பணி செய்யும் நேரம் ஒப்புக்கொடு. உன்னதத்தில் பலன் சேர்க்கும் உம்மோடு உறவாடும் நேரம் என் வாழ்வில் உன்னத நேரம். நேரத்தை ஆண்டவர் கொடு. உமக்காக பணி செய்யும் நேரம் உன்னை கொடு. உன் உள்ளத்தை கொடு. உன்னதத்தில் பலன் சேர்க்கும் உன்னையே நீ கொடு. உன்னை கொடு. உன் உள்ளத்தை கொடு. ஆண்டவருக்கு தேவண்டி உன்னை வச்சதா செய்வார். ஆண்டவருக்காக ஒரு சிறுகதை எழுது. ஆண்டவருக்காக ஒரு ட்ராக்ஸ் போய் கொடுப்பாங்கல்ல, அதை அவர் நினைப்புல வைப்பார். ஏதாவது ஒரு வேலைக்கு கொண்டு போய் ஒரு வேளை சாப்பாடு கொடு. இயேசு நல்லவர்னு மட்டும் நீ சொல்லு. அந்த சாப்பாட்டுக்கு என்னைக்காச்சும் பதில் உண்டு. வீட்டில் உன்னையே நொந்து கொண்டு உன்னையே வேதனைப்படுத்திட்டு எத்தனை நாள் நீ வாழ போகிறாய்? எல்லாவற்றையும் இன்னைக்கு உன் இருதயத்தில் தூக்கி வீசு. ஃபோக்கஸ் ஆன் காட். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் கரத்தை பிடிச்சிருக்காரு. உன்னை அவர் கைவிட மாட்டார். பாதி வழியில உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் கரை சேர்ப்பார். அவர் உன்னதமானவர், மாறாதவர். நீ செய்தது எல்லாவற்றுக்கும் அவர் திரும்பி பதில் கொடுப்பார். தேவ சமுத்திரம் எந்திரிச்சு இந்த காலை வேளையில ஒரு சமர்ப்பணம். இது வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்கணுமா? உனக்கு பரலோக பாக்கியம் வேணுமா? பூமியை குறித்தோ கணவனை குறித்தோ வாழ்க்கை குறித்தோ நீ கவலைப்படாத. வாய் திறந்து பேசுங்க. அப்பா, நான் எங்கேயோ நீ உங்களை விட்டுட்டேன், உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். திரும்பி வாங்க, என்கிட்ட வாங்க. எனக்கு சமாதானம் இல்லை, நீங்க வாங்க. என் இருதயத்துக்குள்ள வந்துருங்க. நான் கமிட் பண்றதாவே இருக்கட்டும். நீங்க வாங்கப்பா. வேற யாரும் என் இருதயத்துக்குள்ள வேண்டாம். நீங்க வாங்க. ப்ளீஸ் கம் இன் மை மைண்ட், மை சோல், மை ஸ்பிரிட். ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ள நீங்க வாங்க. நீங்க கேளுங்க. ஆண்களே, பெண்களுக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீ மனவாட்டி, நீ ஜெபிக்க ஆரம்பி. நீ முழங்கால் படிட ஆரம்பி. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு ஆண் முழங்கால் படியிடப்படுவது மிகவும் பெரிய உன்னதமான ஒரு காரியம். அதிகாலையில் எழுந்து கதவை சாத்தி முழங்கால் படியிடு. 5 நிமிஷம். ஒருவேளை ஸ்டார்டிங்ல ஜெபம் பண்ணாத, கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு போ. அப்புறம் அப்பான்னு சொல்லு. உன் பாவத்தை அறிக்கை பண்ணு. நீ முழங்கால் படியிடும் போது உன்னை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நீரே உம் சேவைக்கு என்னை
என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, ஒரு ரகவ சதரகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. தேவனை சொல்றாரு, பாவம் சந்நிதியில், உம்முடைய சந்நிதியில் மகிழ்ந்து களி கூறுவே, அப்பாவும் சந்நிதியில் நான் மகிழ்ந்து களி கூறுவே, எப்போது உம்மை காண்பேன். நான் எப்பப்பா உம்மை பார்ப்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிடுவேன். உமக்காக I stand for Christ. அவருக்காக நான் வாழ்வேன். ஓடி ஓடி உழைத்திடுவேன் உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்போ கூட I stand for Christ. நீ யாருக்காக வாழ்றியோ வாழலையோ, இயேசுவுக்காக வாழ்ந்து பார். இயேசுவுக்காக உன் வாயை திற, இயேசுவுக்காக நீ பேசு, இயேசுவை அநேகத்தை போய் சொல்றதுக்கு நீ முயற்சி பண்ணு. எஸ், கிரைஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்து தான் உன் வாழ்க்கையில முக்கியம். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளை நம்முடைய பாதப்படிக்கு நான் வருகிறப்பா. ஆண்டவரே, ஒரு உன்னதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுங்கப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்களோ, இனி இந்த துக்கம் வேதனை இல்லாமல் கணவனையோ குடும்பத்தையோ பிள்ளைகளையோ ஃபோக்கஸ் பண்ணாமல் உண்மை கிரைஸ்டை ஃபோக்கஸ் பண்ண தேவன் கிருபை பாராட்டுவீராக. கிரைஸ்டுக்காக வாழ ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லவர். சரிப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.